The biggest mistake which beginners make while flipping also starting stage நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வரும். நம்ம இது பண்ண என்ன ஆகும், அது பண்ண ஆகும், எப்படி இது பண்ணலாம், எப்படி அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு. ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 1008 பயம் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும். இது வந்து ஹவுஸ் ஃபிளிப்பிங் கொஞ்சம் பெரிய அமௌண்ட்னால நிறைய பேருக்கு இருக்கிற பயம் தான். நான் காமனாக பண்ண 5 மிஸ்டேக்ஸ் இந்த இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்பர் 1, ஃபியரிங் ஆஃப் அதர்ஸ். இது வந்து மோஸ்டாக இருந்து இந்த பிஸ்னஸ் நடக்கிறது தான். இதுலாம் நிறைய பிஸ்னஸ் நடக்கிறது தான். இந்த பிஸ்னஸ் ஏன் நான் பர்டிகுலராக சொல்கிறேன், நம்ம படத்துலேயே பார்த்துருப்போம் நிறைய பிரச்சனை நடக்கிற மாதிரி. ஸோ இப்போ ரியல் லைஃப்பில் வந்து இது கண்டிப்பாக ஆகுது. நானும் கேட்டிருக்கேன், நானும் பார்த்துருக்கேன். பிகாஸ் ரியல் எஸ்டேட்ன்றது ஒரு பெரிய பிஸ்னஸ். ஸோ அதை கண்டிப்பாக சில பீப்புள் வந்து ப்ராப்ளம் பண்ணுவாங்க. நான் பண்ணாமலாம் இருக்கவே மாட்டாங்க. ஒரு பர்சன் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாரு, லைக் இந்த மாதிரி நான் வந்து போயிட்டு வீடு விற்க ட்ரை பண்ணால் எனக்கு வந்து இந்த மாதிரி பொலிட்டீஷியன்ஸ் வந்து என்ன ப்ராப்ளம் பண்ணுறாங்க, பயமுத்துறாங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டேன். ஸோ இது வந்து நான் அவருக்கு சொன்னது என்னன்னா, ஜஸ்ட் சேஞ்ச் அனதர் பிளேசஸ். இப்போது லொக்கேஷன் ஏல நீங்கள் பண்ணும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னா லொக்கேஷன் பிக்கு போங்க, பியில் வந்துச்சுன்னா சிக்கு போங்க. அவர் கோல் இஸ் டு மேக் மணி. அவ்வளோதான். நம்ம பிரச்சனை பண்ண போகல, எதுவும் பண்ண போகல. அவங்க பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து அங்கேருந்து அவருக்கு தான் நல்ல விஷயம். இன்னொரு பர்சனே எனக்கு ஸ்டோரி சொல்லியிருந்தார். அவர் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸில் போய் கான்ட்ராக்டில் வீடு கட்டும்போது அவருக்கு வந்து ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு நிறைய ஃபோன் கால் வந்துச்சு நம்பருக்கு. இப்படிலாம் வீடு கட்டக்கூடாது, இங்கே கட்டக்கூடாது, நாங்கள் தான் பண்ணுவோம், இப்படின்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது அப்புறமா எப்படியோ பேசி சால்வ் பண்ணி அப்புறமா எனக்கு இவ்வளோ மணி கொடுத்தாகணும்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் காசு கொடுத்து இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். நம்ம வந்து அவுட் சைடில் நம்ம இந்த இடத்துல இருக்கிறதால நம்மளுக்கு தெரியுது. வெளியிலேருந்து பார்க்கும்போது ஓகே ஜஸ்ட் ரியல் எஸ்டேட் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அண்ட் த திங் இஸ் இஃப் யூ கெட் ஃபியர் ஆஃப் திஸ் திங், டோன்ட் டூ தட். அவ்வளோதான் சொல்ல முடியும். ஒன்றுனா நான் சண்டைக்கு போகக்கூடாது, பிரச்சனை பண்ணக்கூடாது. ஐ ஜஸ்ட் நீட் டு மேக் மணி அப்படின்றது என்னோட மோட்டிவ். அவங்க யாரை வந்து என்ன பிரச்சனை பண்ணணும் சொல்கிறது ஒரே ஒரு கேள்வி தான். ஆனால் அது உங்கள் வீடு, நீங்கள் விற்கணும்னா நீங்கள் விற்றுக்கணும், என்ன பிரச்சனையே கிடையாது. நான் வந்து ஏர்ன் பண்ணணும் தான் நான் பார்க்குறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி நான் ஓப்பனாக பேசுனா நம்ம வந்து யாரும் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பிரச்சனை பண்ணணும்னு வரமாட்டாங்க. நம்ம வந்து இல்லை என்னன்னா நான் வந்து விற்க தான் வந்தேன், நான் ஃபோட்டோ தான் எடுக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி நார்மலாக பேசிட்டாலே போதும். ஸோ டோன்ட் கெட் ஃபியர்ட் அபவுட் அதர்ஸ். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கும். நாட் பொலிட்டிஷியன் மட்டும், ப்ரோக்கர்ஸும் வந்து பிரச்சனை பண்ணுறது இருக்கிறாங்க. ஸோ இந்த பிகினர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எதாவது சொல்லிடுவானா, எதாவது சொல்லிடுவானா பிகினர்ஸ்னு நிறைய. எனக்கும் வந்து அப்பப்போ ஃபஸ்ட்டில் வந்து பயமாக தான் இருந்துச்சு. நான் ஒருத்தர் காட்டும் போது இன்னொருத்தர் வந்து அந்த வீடு முடிக்காத நான் முடிக்கணும் அப்படின்றதுலாம் அப்போ அது மாதிரி நிறைய நடக்கும். பிகாஸ் இட்ஸ் லைக் 1 lakh கமிஷன், 1.5 lakh கமிஷன். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணுவாங்க தான். பிகாஸ் இங்கே இருக்கிறவங்களாம் மாதத்துக்கு 10,000 5,000 சம்பாதிக்கிறதே கஷ்டம். அப்போது ஒரு வீடு விற்ற 1.5 லட்சத்துக்கு கிட்ட வருது அப்படின்னா வை ஹோன்ட் ஹீ சே லைக் தட். இப்போ நீங்கள் ஒரு வீடு காட்டுறீங்க, நடுவில் நான் வந்து ஒரு வீடு விற்றுறேன்னு வச்சுக்கோங்க. சேம் ஹவுஸ் 2 பேரும் காட்டுறோம். நடுவில் நான் வரேன், நான் காட்டி நான் முடிச்சிடறேன். நீங்கள் வந்து பார்த்துட்டு போகணும். 2 பேருமே கரெக்டாக அதே டைமில் பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு எவ்வளோ காண்டாக இருக்கும், நான் தான் முடித்தேன். ஒரு டைம் 2 டைம் போக நான் உங்களுக்கு வெறி வந்துடும், இவனே முடிக்கிறான், நம்மளால் முடிக்க முடியும்னு சொல்லி நீங்கள் வந்து என்னை வார்ன் பண்ணுவீங்க. என்னோட ஒரு 5 வயசு 10 வயசு வரையாங்கண்ணா என்ன பண்ணுவீங்க, இப்போ அந்த வீடு முடிக்காதப்பா நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவீங்க. இட்ஸ் ஹவ் இட் ஒர்க். ஸோ ட்ரை டு அவாய்ட் ஃபியர் இருந்தால் ஏர்ன் பண்ண முடியாது. எல்லாருக்குமே தெரியும். நோ ரிஸ்க் நோ ரிவார்ட் மாதிரி. ஸோ இது வந்து நம்ம பிரச்சனைக்கு போல, அண்ட் வி ஆர் ஜஸ்ட் மேக்கிங் மணி. இஃப் தே டூ சம் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம், சே தட் ஐ எம் நாட் ஹியர் டு டூ ப்ராப்ளம், ஐ எம் ஹியர் டு மேக் மணி அப்படின்னு சொல்லி. ஸோ ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். இந்த தளபதி சொல்கிற மாதிரி தான், நம்மளை எதுக்குறாங்களே, நம்மளுக்கு ப்ராப்ளம் வருதுல, தென் வி ஆர் கோயிங் இன் கரெக்ட் வே அப்படின்னு சொல்லி. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ டக்குன்னு போயிட்டு ஒரு 2-3 வீடு விற்றுடுங்க, ஏர்ன் பண்ணிவிடுங்க, வெளில வந்துட்டு டூ சம்திங் எல்ஸ். ஸோ ஃப்ளிப்பிங் இஸ் எ கிக் ஸ்டார்ட் ஃபார் லைக் அஸ். ஒரு பேக்ரவுண்ட் இல்லை, ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, யாரும் மணி தரத்துக்கு இல்லைன்னா இந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் நிறைய பிஸ்னஸ் பீப்புள் இதுதான் ஃபஸ்ட்டில் பண்ணியிருக்காங்க. sold some others property and sold some others thing, not even property thing, and made commission and made money. Then after that they started their own businesses. ஸோ இது உங்களுக்கு ஸ்டார்ட்டாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ பயப்படாதீங்க. ஒருத்தர் பிரச்சனை பண்ணுறான், 10 பேர் பிரச்சனை பண்ணுறான்னா தேர் நாட் ஜஸ்ட் லைக் 100 பேர் தான் இந்த ஊரில் இல்லை, 90 பேர் தான் பேலன்ஸ் இருக்காங்கன்ற மாதிரி. தேர் லைக் lakhs and crores of people. Just focus on them, just move on. Number 2, no networking. ஸோ இது வந்து அதோட வந்து தான் சேரும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நான் வந்து இதை தப்பு பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோட மிஸ்டேக்லேருந்து சொல்கிறேன். ஸோ நான் வந்து இந்த நெட்ஒர்க்கே பண்ண மாட்டேன். எனக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பயம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒருத்தர்கிட்ட நான் கூட்டின்னு போயிட்டு ஒரு வீடு கட்டிட்டேன்னா என்ன தெரியாமல் ஒரு நம்பர் வாங்கி அவர் விற்று அவர் வீடு போய் காசு வாங்கிப்பாரு. இப்போ நான் கேட்டேன் நான் எதுவுமே விற்கலப்பா அப்படின்ற மாதிரி போய் சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சின்ன பயம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்தது தான். இப்போவும் இருக்குது, நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறேன் அந்த பயமே. ஸோ பயம் இல்லைனா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, எந்த ப்ரோக்கருக்கும் கால் பண்ண மாட்டேன். இப்போ யாராவது எங்கிட்ட கனெக்ட் பண்ணணும்னு நினச்சாலும் நான் பேச மாட்டேன். அவரே ஓனரே வந்து என்னை வந்து ப்ரோக்கர்ஸ்லாம் இருந்தால் சொல்லிவிடுவாங்க, இவன் தான் சல்மான், இவன் தான் இவர் அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிட்டாலும் நான் பேசவே மாட்டேன். ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுவேன். ஸோ ஒரு கனெக்ஷன் நான் பில்டே பண்ண மாட்டேன். ஸோ செகண்ட், எனக்கு வந்து இந்த நெட்ஒர்க்குன்றதை விட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பொலிட்டிஷியன் சைட்லலாம் இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இந்த ஏரியாவில் எனக்கு கிடையாது.
ஸோ நான் வந்து இந்த நெட்வொர்க் இருக்கிறதால எனக்கு அது மேட்ச் ஆகிடுது. ஸோ நெட்வொர்க்குன்றது வந்து நாட் ஒன்லி ப்ரோக்கர்ஸ் பொலிட்டிஷியன்ஸ் மட்டும். ஸோ நெட்வொர்க்குன்றது பிஸ்னஸ் பீப்புள் கூட வச்சுக்கிறது நல்லது தான். ஸோ ஒரு பர்சன் வந்து இப்போ ஒரு 2 crores வந்து ஒரு ஓனர் வந்து வீடு கட்டுறாரு. இப்போ அவருக்கு வந்து வீடு டக்குன்னு விற்கணும். யூ நோ ஹவு டு செல் ஃபாஸ்ட் அப்படின்றது வச்சுக்கலாம். எப்படி ஆட் ரன் பண்ணணும், எப்படி போஸ்ட் பண்ணணும், எப்படி ஃப்ரீயாக ரன் பண்ணணுன்றது எல்லாமே என்னோட ஃபிளிப்பிங் கோர்ஸ் நான் சொல்லி கொடுத்தேன். எப்படி செல் பண்ணணும்னு அவ்வளோ நிமிஷம் நான் உட்காந்து பேசியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் ஜாயின் அண்ட் லேர்ன் அண்ட் செல். ஸோ த திங் இஸ் இப்போ அவர் 2 crores விற்கிறார் அப்படின்னா இப்போ நம்ம கிட்ட வந்தோம்னா நம்ம டக்கு நம்ம விற்று கொடுத்துன்னு வச்சுக்கோங்க. நம்ம கமிஷன் ரேட் ஹையராக இருக்கும். த ஹையர் த ப்ரைஸ் இஸ் த ஹையர் த கமிஷன் இஸ். ஸோ எவ்வளோ நம்ம நெட்வொர்க் வச்சுக்கிறோமோ அவ்வளோ நல்லது. நாட் இன் திஸ் ஒன்லி வே. தட் இஸ் ஸோ மச் ஆஃப். நீங்கள் ஒரு ரீல் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பர்சனுக்கு வந்து இவ்வளோ கைண்ட் ஆஃப் கிரிப்டோ தேவைப்பட்டுச்சு. ஸோ இவர் இப்போ மிடில் மேன் என்கிட்ட தான் கேட்குறாரு. ஸோ லெட்ஸ் டேக் லைக் சம் கைண்ட் ஆஃப் யாரோ ஒருத்தர் சல்மான் ஏ வந்து என்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி கிரிப்டோ எனக்கு தேவைப்படுன்னு சொல்லி. நான் வந்து சல்மான் சி அப்படின்ற ஒரு பர்சன் கிட்ட கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து கிரிப்டோ கேட்குறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எனக்கு வந்து கமிஷன் அப்படின்ற மாதிரி. ஸோ இவருக்கு வந்து இவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு, இவர் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு, அதில் வந்து எனக்கு ஒரு பர்சன்டேஜ் கமிஷன் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரீல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ தட் இஸ் கால் நெட்வொர்க்கிங். ஸோ ரிச் பீப்புள் கூட நெட்வொர்க் வச்சுக்கணும், புவர் பீப்புள் கூட நெட்வொர்க் வச்சுக்கணும். அதில் தான் நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ சி பிஸ்னஸ் பீப்புள் வாண்ட் ஹையர் ரிச் பீப்புள்ஸ். பீப்புள் ஹூ வாண்ட் ஜாப்ஸ் அவங்கள தான் அவங்க ஹையர் பண்ணுவாங்க. ஸோ ஹையர் ஜாப் யாரெல்லாம் தேடுறாங்களோ there is not rich people who are searching for job. Middle class people or poor people who are searching for job. ஸோ இங்கே ஒரு கனெக்ஷன் இருக்குது, மேலே ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ ரிச் பீப்புள் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யாருக்கு தெரியுமோ புவர் பீப்புள் வச்சு அவங்க வந்து ரன் பண்ணுவாங்க. திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். திஸ் இஸ் ஹவ் த சைக்கிள் இஸ். எவ்வளோ நம்ம நெட்வொர்க் பில்ட் பண்ணுறோமோ எல்லாருக்குமே அது நல்லது. ஸோ நம்பர் 3 ஓவர் ப்ரைஸிங். இந்த தப்பு நானுமே ஃபஸ்ட்டில் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு வீடு வந்து இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. லைக் அது 30 something. அது அவரே ஏற்றி தான் சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டே. ஸோ 25க்கான வீடு வந்து 30 தான் ஏற்றி தான் சொல்லியிருக்காரு. எனக்கு தெரியாது 30 தான் ஏற்றி சொல்கிறேன்னு சொல்லி. எனக்கு அதுதான் ஃபைனல் ப்ரைஸ்ன்னு நான் நினச்சிக்கிட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் அது போய் 40 சொல்லிட்டேன். ஒருத்தர் வந்து பார்த்தாரு, நான் அது வந்து 40 சொல்லிட்டேன். 40 சார் அப்படின்றது. அவர் ஒரு மாதிரி க்யூரியாசிட்டியோட என்னை பார்த்தாரு. ஏன்னா இவ்வளோ ரேட் இருக்குது, நான் வந்து ஒரு 27 28 அப்படி தான் இருக்கும் நான் நினச்சேன்றது அவரோட மென்டாலிட்டி. நான் சொல்கிறாரு, ஏன்னா நான் வந்து ஒரு முட்டாளான புரோக்கர் அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து அப்போ இதாகிட்டு இருக்கீங்க, யார் பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாரு. சின்ன பையன் பழகிறான் அப்படின்றது. சரி ஓகே, அவர் ஏதோ நினச்சிட்டாரு. பட் த திங் இஸ் ஒரு 2-3 நாள் கழிச்சு அதே வீட்டுக்கு இன்னொரு புரோக்கர் வந்து அவரே கேட்டுன்னு வந்து காட்டினார். இப்போ 27 lakhs. அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றது. அவர் சொன்னதே ஃபஸ்ட்டு 18 தான் சொல்லியிருக்காரு. ஃபைனல் ப்ரைஸ் நான் கேட்கல, 25 ஃபைனல் நான் கேட்கல. ஸோ நான் 14 சும்மா சொல்லி விட்டேன். 13 சொன்னால் 35 முடிச்சா நம்மளுக்கு ஓகே 2% வந்துடும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு தாட்டில் இருந்துட்டேன். ஸோ அந்த மார்க்கெட் ரேட் என்னன்னு தெரியாமல் அவர் ஒரு ப்ரைஸ் சொல்லும்போது நான் போய்ட்டு சார் இவ்வளோ பட்ஜெட் அப்படின்றது சொல்லிட்டோன்னா, ஒன்று கிளைண்ட் உங்களை விட்டு போயிடுவாங்க, செகண்ட் உங்ககிட்ட வாங்க மாட்டாங்க, தேர்ட் அது வந்து உனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது உனக்கு ஒரு நெக்ஸ்ட் லீடு கிடைக்காது. எனக்கு ஒரு கிளைண்ட்டு இன்னொருத்துக்கு ரெஃபர் பண்ணுறாருன்னா நான் நல்லா பண்ணியிருந்தா தான் இன்னொருத்துக்கு ரெஃபர் பண்ணுவார். நான் ஃபஸ்ட்டே கேவலமாக பண்ணிட்டேன், எப்படி இன்னொருத்துக்கு ரெஃபர் பண்ணுவார். ஸோ தட் த திங். ஸோ டோன்ட் எவர் ஓவர் ப்ரைஸ் இஃப் யூ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் இட். பீப்புள் யூஸ் டு டூ தட். ப்ரோக்கர்ஸ்லாம் பண்ணுவாங்க, நானே கேட்டிருக்கேன். நான் நின்று பார்த்துட்டே இருக்கும்போது இந்த வீடு 35 சொல்லியிருப்பாரு என்கிட்ட ஃபஸ்ட்டு. அவர் வந்து 40 சொல்கிறாரு. என்னடா 40 சொல்கிறாரு. நான் வந்து அந்த அண்ணாக்கு ஃபோன் பண்ணேன்னா நீங்கள் சொன்ன 30 இவர் 40 சொல்கிறாருண்ணா அப்படின்னு சொல்லி நான் உடனே அப்போ நான் ஒர்க் செஞ்சுட்டு இருக்கும்போது உடனே கால் பண்ணிட்டு வெளில வந்துட்டு உடனே கால் பண்ணேன். இப்போ அதெல்லாம் அப்படி தான்ப்பா, இப்போ ஃபைனலாக அது 37 36 அப்படி வருவாங்க. ஸோ அதனால் அப்படி சொல்கிறது தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் த திங் இஸ் இந்த மாதிரி நிறைய நடக்க யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ப்ரைஸ் சிங்கிள் திங். ஸோ நான் வந்து இப்போ ஒரு ஏரியா இருக்குது, அவங்க வந்து 30 சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, 32 தான் ஏற்றுவேனே. அந்த ஏரியாவில் வீடு விற்கிறதே கஷ்டம். உங்கள் நான் ஏற்றுன்னு போய் 35 சொன்னால் அதுவும் கொஞ்சம் கஷ்டம். ஸோ போக போக அது புரியும். ஸோ நெவர் டூ ஓவர் ப்ரைசிங் இஃப் யூ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் இட். இவ்வளோ தூரம் இங்கே ஸ்கிப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா ஐ திங்க் யூ ஹேவ் இன்ட்ரெஸ்ட் இன் செல்லிங் ஹவுசஸ் ஆர் ஃப்ளிப்பிங் சம்திங் அண்ட் மேக்கிங் மணி. ஸோ நான் ஒரு ஃப்ளிப்பிங் கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் போய் ஜாயின் பண்ண முடியுமோ ஜாயின் பண்ணிக்கலாம். பீப்புள் ஆர் ஆல்ரெடி ஸ்டார்டட் மேக்கிங் மணி இன்சைட் தட். ஸோ வில் சே இன்சைட். 4 ஸ்டிக்கிங் டு ஒன் சிங்கிள் கிளையண்ட். ஸோ இந்த தப்பு நானே பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு லெட்ஸ் டேக் 1 year பேக் அப்படின்றது இருக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு பர்சனை வந்து கூப்பிட்டு போயிட்டு ஒரு வீடு காட்டினேன். ஃபஸ்ட்டு அவர் வந்து பார்த்துட்டு தான் வந்திருந்தார். OLXல பார்த்துட்டு அவர் வந்து கார்லாம் எடுத்துகிட்டு வந்தார். நான் வந்து ஓகே பெரிய கை தான் போல், he said like he has a small business அப்படின்றது. ஓகே பிஸ்னஸ் சொல்கிறாரு, ஐடிலாம் ஃபெயில் பண்ணியிருந்தா அவருக்கு வந்து லோன் கிடச்சிடும் அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டியில் அவர் பின்னாடி மட்டும்தான் இருந்தேன். யார் கால் பண்ணாலும் அந்த வீடு கேட்டாலே இல்லை அந்த வீடு வித்துச்சு அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த வீடு வாங்கலை, அட்வான்ஸ் பண்ணலை, எதுவும் சொல்லலை. பட் திங்ஸ் அவர் பார்த்துட்ட உடனே ஓகே அந்த வீடு வித்துச்சுன்னு சொல்லி மற்ற கிளைண்ட்ஸ்லாம் இக்னோர் பண்ணிட்டேன். அவர் வந்து ஒரு மாதம் பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவர் பார்த்துட்டு இருந்தார் ஒரு மாதம் வரைக்கும். பத்திரம் வாங்கி ஜெராக்ஸ் வாங்கிட்டு போனாங்க, எல்லாமே பண்ணிட்டு சும்மாவே பார்த்துருந்தாங்க. அவர் பார்த்தாரு, அப்புறம் பேங்க்ல வந்து பார்த்தாங்க, அவங்க அம்மா வந்து பார்த்தாங்க, அவங்க அண்ணன் வந்து பார்த்தாரு, அப்புறம் அண்ணன் யாரோ பேங்க்ல ஒர்க் பண்ணுறாங்களா அவர் வந்து பார்த்தாரு, அப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தாங்க, அப்புறம் அவங்க ஒய்ஃபோட தங்கச்சி அவங்க வந்து பார்த்தாங்க.
நான் வந்து வெறுத்துட்டேன். என்னடா இவ்வளோ டைம் பார்க்குறாங்க, சரி ஓகே வாங்குறதால தான் ஒரு டைம் பார்க்குறாருன்றது எனக்குள்ள ஒரு பிலீஃப். ஸோ தேவர் சீயிங் லைக் லிட்ரலி லைக் ஃபார் மந்த்ஸ் 1.5 month கிட்ட பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடு வித்துச்சு, யாரோ ஒருத்தர் வித்துட்டாங்க. எனக்கு வந்து ஐயோ ஐயோ நானாவது ஏதாவது பண்ணி வித்துருக்கலாமோ அப்படின்ட்டு. சரி ஓகேன்னு சொல்லி ஒரு வேலை வீடு பார்த்தாரு. அதுக்கப்புறம் வேறு வீடு ஒன்று பார்த்தேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி ப்ராசஸ் ஒரு 4 மாதம் போகுது. எந்த ஆக்ஷனுமே இல்லை. நான் வந்து ஓனர்கிட்ட வாங்க பேசலான்னு சொன்னாலும் அவர் வரவே இல்லை. ஒரு 4 மாதம் சும்மா சுற்றிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து காண்டாயிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க வந்து இப்போ இல்லை எனக்கு வீடு வேணாம்ப்பா காசு இல்லை அப்படின்ட்டாரு. 4 மாதம் கழிச்சு. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஒன் கிளையண்ட் நம்ம வந்து ஒரே ஒரு கிளையண்ட் பிடிச்சிட்டு இருந்தோம், அவங்க தான் நம்ம வாழ்க்கை, அவர் தான் நம்ம எல்லாமே, அவர்கிட்ட தான் நம்ம காசு வரப்போகுது அப்படின்றது. அவரும் எனக்கு அப்போல்லாம் கஷ்டப்படுறேன், நான் கண்டிப்பாக உனக்கு பண்ணுறேன், நான் கண்டிப்பாக உனக்கு பண்ணுறேன், வீடு வாங்கிட்டு உனக்கு தான் ஃபஸ்ட்டு நான் இன்விடேஷன் வச்சுட்டு உனக்கு தான் நான் தருவேன், அப்படியே நான் ஒரு பாட்டு என்ன வந்து சின்ன வயசில் தான். அப்போ நான் ஐ திங்க் ஐம் 20 something, ஐம் 20. ஸோ அந்த வயசில் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லும்போது ஓகே நம்ம காசு வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருக்கும்போது அப்புறம் அவர் போயிட்டது. அப்புறம் கொஞ்சம் ஒரு 1 month ஐ திங்க் ஐ ஜஸ்ட் லெஃப்ட் எவ்ரிதிங். அந்த ஃப்ளிப் எதுவுமே பண்ணல, அவ்வளோ மைண்ட் பக். ஓகே இப்போ என்ன பண்ணுறது, நம்ம வேறு தொழில் தான் பண்ணி ஆகணும் போல், இது வேஸ்ட் போல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் லைக் அவர் ஓனர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், ஒரே ஒருத்தர் நின்று பிடிச்சிருந்தாலே இதுதான் பிரச்சனை. இப்போ நீ ஒரே ஒரு இன்கம் சோர்ஸ், இது வந்து எல்லா பிஸ்னஸ் பீப்புளும் சொல்லியிருப்பாங்க, ரிச் பீப்புள், ஒரே ஒரு பிஸ்னஸ் சோர்ஸ் மட்டும்தான் உனக்கு இருக்குது, லைக் இன்கம் சோர்ஸ் இருக்குது, அந்த சோர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எல்லாருமே கேட்கும்போது நம்ம மைண்டில் என்ன வரும், வேறு தேடணும் அப்படின்றது தான் வரும் ஃபஸ்ட்டு. ஸோ வேறு தேடணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த தேடுற டைம் உனக்கு வேஸ்ட் ஆகலை. ஸோ அந்த இன்கம் சோர்ஸ் இருக்கும்போது இன்னொன்று வச்சுக்கிட்டா, ஸோ 2 இன்கம் சோர்ஸ் வருது, ஒன்று பிளாக் ஆனாலும் இன்னொன்றுலேருந்து உனக்கு வரும்ல. ஸோ திஸ் இஸ் ஹவ் ரிச் பீப்புள் யூஸ் டு மேக் இன்கம் அப்படின்றத நான் வந்து ஒரு புக்கில் படிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான். அப்போது நீ ஒரே ஒரு கிளைண்ட்டை பிடிச்சிட்டு இருந்தேன்னா அந்த கிளைண்ட் போன உடனே உனக்கு நடுவில் இவ்வளோ பெரிய கேப் வந்துச்சு, அது டென்ஷன் ஆயிடுச்சு, இன்னொன்று தேடுறதுக்கு மைண்ட் பக்கம். ஸோ இங்கே இருக்கும்போது இன்னொன்று பிடி, ஈவன் போனோன்னு பக்கத்தை தாண்ட டக்குன்னு. ஸோ அடுத்த நாள் நீ இன்னொரு கிளைண்ட்டுக்கு ஃபோன் பண்ணுவேன். ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீ கிளைண்ட் மாறிட்டே இருக்கியோ அவ்வளோ சீக்கிரம் உனக்கும் நல்லது. பிகாஸ் நீ 10 people பார்க்குறாங்கன்னா அதில் வந்து இப்போ லெட்ஸ் சேக் 100 people பார்க்குறாங்க, 10 people வாங்குறேன்னு சொன்னால் அதில் 2 people தான் வாங்குவான், 8 people வாங்க மாட்டான். திஸ் இஸ் ஹவ் த லைஃப் ஒர்க். ஸோ ட்ரை டு அவாய்ட் தோஸ் திங் அப்படின்றதே எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ டோன்ட் ஸ்டிக் வித் ஒன் கிளைண்ட். ஸோ 5th one, நாட் ரீஇன்வெஸ்டிங் அகெயின். இது வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஏர்ன் பண்ணிட்டு அப்புறம் எப்படி அதை வச்சு திருப்பி நிறைய அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு அப்போ தெரியாது. நான் என்ன பண்ணிட்டேன், சும்மா ஓகே இதே நம்ம வந்து திருப்பி ஒரு பண்ணிகிட்டே இருந்தோம்னா எனக்கு திருப்பி வந்துடும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் வந்த அமௌண்ட் வச்சு நான் நல்லா செலவுன்னு இல்லாமல் லைக் ஐ ஸ்டார்ட் டு இன்வெஸ்ட் இன் மை செல்ஃப். வந்து பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணாமல் எம்எல்ஏ இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு வெளில போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் சில திங்ஸ்லாம் பண்ணி கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ என்னாச்சு, இன்வெஸ்ட் பண்ணதால ரீஇன்வெஸ்ட் பண்ணதால என்னாச்சுன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டில் ஒரு வீடு வைக்கிறதுக்கு 6 மாதம் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் 6 மாதத்தில் எப்படி வச்சுதுன்னு சொல்லி. இப்போ அதே நம்ம வந்து இன்னும் சீக்கிரமாக பண்ணோம்னா we need to do some other thing. இப்போ ஃபஸ்ட் என்னென்ன தப்பு நம்ம பண்ணோமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பண்ணோம்னா நம்மளால சீக்கிரமாக பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாவது மணி போட்டு ஆட் ரன் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றது தெரியும். ஸோ நான் வந்து இந்த ரீஇன்வெஸ்ட்டே பண்ணலை. ஓகே வந்த காசு வச்சு நம்ம வந்து அந்த ஸ்வீட் ஆஃப் லேபர் அப்படின்றது இருக்குல்ல, நான் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறதெல்லாம் நான் சாப்பிட போகிறேன் அப்படின்ற மாதிரி உட்காந்து ஐ வாஸ் ஜஸ்ட் டூயிங் சம் அதர் திங். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய இருந்துச்சு. அவரும் சொன்னது என்னன்னா, இஃப் யூ ஆர் சீரியஸ் இன் திஸ் யூ நீட் டு ரீஇன்வெஸ்ட் யுவர் மணி இன் திஸ் அப்படின்றது சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து காசு கொடுத்து ஆட் ரன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ மெட்டா ஆட் ரன் பண்ண ஆரம்பித்தேன். இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் பண்ண ஆரம்பித்தேன். அந்த அமௌண்ட் வச்சு நல்ல வேலை அந்த அமௌண்ட் மொத்தமாக நான் காலி பண்ணல. ஸோ அந்த அமௌண்ட் வச்சு கொஞ்சம் புஷ் பண்ணிட்டே வந்து நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் திருப்பி ஏர்ன் பண்ண முடியும். இல்லைனா அந்த ஒரே அமௌண்ட் என்னோட. ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எல்லாரோட மென்டாலிட்டியுமே சொல்கிறேன். சடனாக உங்களுக்கு ஒரு 2-3 மாதம் கழிச்சு கஷ்டப்பட்டு ஒரு 2-3 லட்சம் கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, I can guarantee you guys will waste that money. நான் பண்ணதான் நான் நீங்களும் பண்ணுவீங்கன்னு நான் சொல்கிறேன். ஏதாவது வாங்கணும்னு தோணுவீங்க, சுற்றணும்னு தோணும், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணணும்னு தோணும், ஏதாவது சாப்பிடணும்னு தோணும். சாப்பிட்றதுலாம் தப்பே சொல்ல. ஒரு திங் இஸ், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு நம்ம என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி டூர் போகணும்னு தோணும். எனக்குலாம் வந்து பயங்கரமாக தோணுச்சு கோவா போகலான்னு போட்டோம். ஆக்சுவலி நான் நிறைய விஷயம் நான் வந்து நிறைய பண்ணேன். இது வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலே ஐ கேன் செல் லைக் நிறைய வீடு விற்றுருக்கலாம். பட் திங் இஸ் நான் வந்து ஓகே இங்கே போகலாம், அங்கே போகலாம், இதில் போகலாம், அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வேஸ்ட் நான் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் மணி நம்மளுக்கு வரும்போது நம்மளோட மென்டாலிட்டி கண்டிப்பாக மாறும். அதை வந்து ஹோல்ட் பண்ணி நம்ம திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நம்மளோட பிஸ்னஸ் அந்த ஃப்ளிப்பிங் இதே நம்ம க்ரோ பண்ண முடியும். இஃப் யூ வாண்ட் லைக் ஓகே நான் 2 லட்சம் கஷ்டத்து போதும்பா அப்படின்னா யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். ஸோ அவ்வளோதான் வீடியோ. இவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபைனலி என்னோட கம்யூனிட்டியில் நிறைய பீப்புள் ஆர் சீயிங் ரிசல்ட்ஸ். நிறைய பீப்புளுக்கு வந்து ஓனர்ஸ் கிடச்சிட்டாங்க, நிறைய பீப்புளுக்கு வந்து கஸ்டமர்ஸ் கிடச்சிட்டாங்க, 100+ நம்பர்ஸ் பீப்புள் ஆர் மேக்கிங் மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயம் இப்போ நடந்துகிட்டே இருக்குது. ஸோ ட்ரை டு டேக் ஆக்ஷன்ஸ். மூவிக்கு போகிற அமௌண்ட் தான் அதுக்கும் இருக்கும். ஸோ டோன்ட் திங்க் டூ மச் அபவுட் இட். ஸோ ட்ரை டு இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அல்டில் தென் பாய். செஸ்.